ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. முதிர்ந்த பக்தர் யார்? ஓர் விளக்கம். நாரதிய புராணத்தின் ஸ்ரீ ஹரிபக்தி சுதோதயாவின் 18ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒரு ஆன்மீக கதை. முற்காலத்தில் கங்கை கரையில் முனிவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளையும் தத்துவங்களையும் பற்றி தங்களுக்குள் கலந்துரையாடி கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் 7 கல்பங்கள் ஆயுள் கொண்ட மகாமுனிவரான மார்க்கண்டேய ரிஷி அங்கு எழுந்தருளினார். ஒரு கல்பம் என்பது சுமார் 432 கோடி பௌதீக வருடங்களாகும். அவர் வந்தவுடன் அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு தங்களது மனமார்ந்த வணக்கங்களை செலுத்தி அமர்வதற்கு உயரிய ஆசனத்தை அளித்து கௌரவித்தனர். அப்போது மார்க்கண்டேய ரிஷி தன் தந்தையின் மடியில் அமர்ந்திருந்த பராசரர் என்ற சிறுவனை கவனித்தார். அச்சிறுவனுக்கு வெறும் 7 வயதே ஆகியிருந்த போதிலும் மார்க்கண்டேயர் தன் ஆசனத்திலிருந்து கீழே இறங்கி அந்த சிறுவனுக்கு தனது சாஷ்டாங்க வணக்கங்களை செலுத்தினார். இதை கண்ட அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் அளவற்ற வியப்பும் குழப்பமும் அடைந்தனர். உடனே பராசரர் திடுக்கிட்டு எழுந்து முதியவரான மார்க்கண்டேய ரிஷியின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். மார்க்கண்டேயர் அச்சிறுவனை தூக்கி வாரி அணைத்து, நீ எங்களை விடவும் வயதில் மூத்தவன், அதனால் தான் நாங்கள் உன்னை வணங்குகிறோம். தயவு செய்து உனது உண்மையான வயதை எங்களுக்கு உரைப்பாயாக என்றார். அதற்கு சிறுவன் பராசரர், இது என்ன விந்தை? மார்க்கண்டேய ரிஷி 7 கல்பங்கள் வாழ்ந்த பெருமைக்குரியவர். நானோ வெறும் 7 வயது நிரம்பிய ஒரு சாதாரண சிறுவன் என்று பதிலளித்தார். மார்க்கண்டேயோத விஹஷன் பிராஹ மத்யே தபஸ்வினாம் ஆயுஷோ கணனம் நைவம் பிரம்மம்ஷ தச்ருணு தத்வதஹ யாவந்தோ ஹி க்ஷணா ஜாதா ஹரிஷும்யைவ தேஹினாம் ஏகீக்ருத்யைவ தானேவ கணனம் காரியம் ஆயுஷஹ. மார்க்கண்டேயர் புன்னகைத்து அங்கிருந்த தவ சிரேஷ்டர்களை நோக்கி, ஒருவருடைய ஆயுட்காலம் எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும்? ஓ முனிவர்களே, நான் பரம சத்தியத்தை உரைக்கிறேன். அனைத்து ஜீவாத்மாக்களும் பௌதீக உடல்களுடன் பிறக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஒருவன் தன் வாழ்வில் ஸ்ரீ ஹரி பஜனத்திலும் பகவத் சேவையிலும் செலவிடும் நேரமே அவனது உண்மையான ஆயுட்காலமாக கணக்கிடப்பட வேண்டும் என்று கூறினார். ஸ்லோகங்கள் 19-20 வரை. உமி நிறைந்த நெல்லை தூற்றும் போது வெற்று உமிகள் யாவும் பறந்து போய்விடுகின்றன. அங்கு தானியங்கள் எஞ்சி இருப்பதில்லை. அதுபோலவே விவேகம் உள்ளவர்கள் ஸ்ரீ ஹரியை நினைப்பதில் செலவிடப்படாத ஒருவனுடைய வாழ்க்கையின் காலப்பகுதியை ஆயுளாக கணக்கில் கொள்வதில்லை. பின்னர் பராசரரை நோக்கி மார்க்கண்டேயர், நீ ஒரு கணமும் கூட பரம்பொருளான ஸ்ரீ நாராயணனை தியானிக்காமல் இருப்பதில்லை என்பதால் அந்த உன்னத கணக்கீட்டின்படி நீ எங்களை விட மூத்தவனாவாய். மேலும் எங்களது வழிபாட்டிற்கும் மரியாதைக்குரியவனும் ஆவாய் என்றார். தொடர்ந்து அவர், நாங்கள் ஹரிபஜனத்தில் அவ்வளவு பராமுகமாக அலட்சியமாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்கள் நாட்களை கணக்கிட்டால் எங்களில் யாருக்கும் 5 வயது கூட நிரம்பி இருக்காது என்றும் கூறினார். வாழ்க்கையில் உன்னதமான ஆன்மீக நன்மையை பெறுவதற்காக செலவிடப்படும் நேரமே வாழ்வின் ஒரே உண்மையான மதிப்பாகும். வெறும் ஸ்தூல பௌதிக இன்பங்களில் மூழ்கி தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்பவன் உண்ணுதல், பருகுதல், உறங்குதல், மைதுனம், இணை சேர்ந்தல் போன்றவற்றை அனுபவிக்க அதே சுதந்திரத்தை கொண்டுள்ள ஒரு மிருகத்தை விட எவ்வாறு சிறந்தவனாக கருதப்பட முடியும்? அனைத்து ஜீவன்களும் உண்ணுதல், உறங்குதல், மோகம், பாலுறவு ஆகியவற்றில் ஈடுபடுகின்றன. அவை அனைத்தும் இறுதியில் கோபம், துக்கம், வெறுப்பு போன்றவற்றுக்கு ஆளாகின்றன. இவை அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான காரணிகளாகும். ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமே அகிலாண்ட நாயகனான ஸ்ரீ நாராயணனின் ஆனந்தமயமான திருவடி தாமரைகளை தியானிக்கும் அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ நாராயணனின் திருவடிகளில் அசைக்க முடியாத பக்தி கொண்டிருப்பதே மங்களத்தின் ஒரே ஆதாரமாகும். நாராயண பக்தியற்ற ஒருவனை அறிவுடையோர் உயிருள்ள ஒரு மனிதனாக அங்கீகரிப்பதில்லை. தாரு கிம்ன சலத்யா அங்கம் கிம்ன ஸ்வசிதி பத்ஸ்திரிகா கிம் ஸ்வீத் வீணான வததி ஷஜீவத்வம் ந தாவதா. மரம் வளர்வதில்லையா? கொல்லனின் துருத்தி காற்றூதி மூச்சு விடுவதில்லையா? வீணை இனிய நாதத்தை எழுப்புவதில்லையா? அவை அசைகின்றன, சுவாசிக்கின்றன, ஒலி எழுப்புகின்றன என்பதற்காக அவற்றையெல்லாம் உயிருள்ள ஜீவன்கள் என்று நாம் கருத முடியுமா? ஸ்லோகம் 27.
பாலோ பாகவதः श्रेष्ठो वृत्तो चिरजीव्य अपि नेदरोप्येति तुलसीं சுமஹான் அபிவிருக்ஷகः. ஸ்ரீ ஹரியிடம் அசைக்க முடியாத பக்தி கொண்ட ஒரு சிறுவன் மிகவும் மங்களகரமானவன், பெருமைக்குரியவன். ஆனால் ஹரிபக்தி இல்லாத முதியவனோ தன் வாழ்நாளை வீணடித்தவன் ஆவான். ஒரு மாபெரும் மரமும் ஒரு சிறிய துளசி செடியும் ஒப்பீட்டளவில் எது உயர்ந்தது? துளசி செடியே உன்னதமானது. ஸ்லோகம் 28. ஸ்ரீ ஹரிபக்தி சுதோதயா நாரதிய புராணம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.